வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்தோடு இருக்காரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, திருபுவனம் திரு அஜித்குமார் அவருடைய மரணத்தை ஒட்டி காவல்துறையை கண்டித்து திமுக அரசாங்கத்தை கண்டித்து பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒருங்கிணைச்சாங்க தாவேக்கா. அதில் அவங்க எதிர்பார்த்ததை விட பல்லாயிரக்கணக்கான தாவேக்கா தொண்டர்கள் திரண்டு வந்திருந்தாங்க. பலர் வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டாங்க காவல்துறையால். இருந்தாலும் அதெல்லாம் மீறி போராட்ட களத்துக்கும் அவங்க வந்திருந்தாங்க. முதல் முறையாக கட்சி தொடங்கி இந்த 2 ஆண்டுல முதல் முறையாக நேரடியாக போராட்ட களத்துக்கு உரிமைக்கான போராட்டத்துக்கு வந்திருந்தாரு திரு விஜய். அங்க இந்த திமுக அரசு சாரிமா மாடல் அரசு அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஓங்கி முழங்கினாரு. இது அகில இந்திய அளவில் ஒரு கவனத்தை திருப்பியதால அடுத்தடுத்து இதே போன்ற மக்களுக்கான போராட்டங்களை தீவிரப்படுத்துவது, பனையூர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பொலிட்டிக்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த போராட்டத்தின் மூலமாக முறியடித்ததாகவும், இதில் கிடைச்ச அந்த ஜோஸை வச்சுக்கிட்டு, அந்த ஆதரவை வச்சுக்கிட்டு அடுத்த மாதத்தில் பிரம்மாண்டமாக மாநாடை முன்னெடுப்பது, அடுத்தடுத்து மாதந்தோறும் மக்களுக்கான போராட்டத்தில் விஜய் முன்னணி சக்தியாக களத்துக்கு வருவது அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க காரணங்கிறாங்க சீனியர் நிர்வாகிகள்.